இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிரடி உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா பிறப்பிச்சிக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாள் முதல்வன் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஜாப் வந்துக்குது. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் ஸ்டார்டிங்லேயே 65,000 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அலவன்ஸே வந்து பார்த்திங்கன்னா மாதம் 10,000 ரூபா கொடுக்குறாங்க. மொத்தம் உங்களுக்கு மந்த்லி 75,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேராக இன்டர்வியூக்கு போகிறீங்க, வேலை வாங்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரீங்க. உங்களுடைய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படும், உங்களுடைய லைஃபே வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு கல்வி தகுதி டிகிரி டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. இந்த டிகிரி படித்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்க போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்கணும் நோட்டிஃபிகேஷனும் அண்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் க்ரீன் பாலிசி ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அதுக்கு மேலே நாங்கிறேன். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வருது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 38 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 65,000 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாப் 2 வருஷம் மட்டும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாதம் 75,000 போது உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அந்த மாதிரிலாம் பர்மனன்ட் பண்ணாங்க. அப்ளிகேஷன் மோட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேலை இருக்குன்னா இன்ஸ்டியூட் ஃபார் எனர்ஜி ஸ்டடீஸ் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் தான் இருக்கணும். விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 24/5/2025 7/6/2025 லாஸ்ட் டேட்டு. எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கும். அதே மாதிரி நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓரலாக வந்து பார்த்திங்கன்னா தெரியணும், அதேமாதிரி எழுத தெரியணும், பேச்சரியன் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் தெரியலன்னா இந்த ஜாப் நாட் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தமிழ் தான் வந்து தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்டிங்கன்னா க்ரீன் ஃபாலோஷிப்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன் 2 வருஷம் மட்டும். இதில் உங்களுக்கு 70% வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்டர் கிராஜுவேட்டில். அதே மாதிரி நீ போஸ்ட் கிராஜுவேட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சிருக்கலாம்னா லைஃப் சயின்ஸு, அதே மாதிரி என்விரான்மெண்ட் சயின்ஸு, மேனேஜ்மெண்ட்டு, எக்கோலஜி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலலாம் கொடுத்துருக்காங்க. இது படிச்சிருந்தா எலிஜிபிள். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 30 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 35 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ். அண்டர் கிராஜுவேட் வந்து பார்த்திங்கன்னா யூஜின்னு சொல்லுவோம். இது மினிமம் 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 65,000 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பில்ஸு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கான பில்ஸு பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 38 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஷோ பண்ணுறேன் பார்த்துக்குங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 24/5/2025 அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டு 7/6/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்களா வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்னா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் லேண்ட்லைன் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் 10 4 மணிக்குள்ளே. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி நான் பார்க்கலாம் வாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்மு. இது வந்து பார்த்திங்கன்னா 7/6/2025 சனிக்கிழமை இரவு 11:59 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் முக்கியமான கண்டிஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் மற்றும் ஆங்கில மொழி தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழுத பேச தெரியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயதரம் நம்ம ஏற்கனவே பார்த்து தான் நீங்கள் குறைந்தபட்சம் 70 மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா இளங்கலை பட்டத்தில் நீங்கள் படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தலைப்பு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சிங்க, நீங்கள் டாக்டர் படிச்சிருந்தா முன்னாடி டாக்டர்னு போடுவோம் அது கேட்டுக்கிறாங்க. இல்லை திரு அல்ல செல்வின்னு கேட்டுக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது கொடுத்துட்டு அடுத்து உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலினம் நீங்கள் ஆனா பெண்ணா இல்லை திருநங்கையாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிங்க. அடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிங்கிறத நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிங்க. ஸ்டார் கொடுத்துக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதில் போட்டுக்கணும். மொபைல் என்ன வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தீங்கன்னா உங்கள் என்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்டாக இல்லையாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாற்று தொடர்பு உங்களை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது மொபைல் நம்பர் இருந்தால் அதுவும் கேட்டுக்கிறாங்க, நீங்கள் கொடுத்துக்கலாம்.
பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு உள்ள இருக்கிறீங்கிறதுக்காக டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துங்க. அடுத்து குடியுரிமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியனாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப் எலிஜிபிள், இல்லைன்னா இல்லை. மதம் கேட்டுக்கிறாங்க. நீங்கள் இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்துவரா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எதுங்கிறது கொடுத்துங்க. சாதி சான்றிதழ் படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டி வைஸ் கேட்டிருக்காங்க. ஓசியால், பிசியால், முஸ்லீம் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமூக சான்றிதழ் வழங்குவதற்கான அதிகாரம் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், எஸ்டியாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ டிவிஷனல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஓக்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கணும். எஸ்சியாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா தாசில்தார், பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டெபுட்டி தாசில்தார்ட் வாங்கியிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருவோம். இல்லை ஸ்பெஷல் தாசில்தார்ட் நீங்கள் வாங்கியிருக்கணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா தகுதி வாய்ந்த அதிகாரிகளாக வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ்னு கேட்குறாங்க. ஆமன் கொடுங்க. அடுத்து சாதி சான்றிதழ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுன்னு சொல்லி கொடுத்தோம். உங்களோட சாதி வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கணும். சாதி சான்றிதழ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிறாங்க. அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். இயலாமை எதாவது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. பார்வைத்திறன், அதேமாதிரி காது கேளாதவர், இந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா குறைபாடு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலான்னு சொல்லி கொடுத்துருவோம். தனிப்பட்ட மருத்துவர் இருந்து பெறப்பட்ட சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா பரிசீலிக்கப்படாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது குறை இருந்தால் ஆமன் கொடுங்க, இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆமெனில் இயலாமை வகையை குறிப்புன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் எனக்கு குறைபாடு இருக்குதுன்னா நீங்கள் ஆமன் கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினை என்னங்கிறது கேட்டுக்கிறாங்க. பார்வை குறைபாடு உள்ளவரா, இல்லை காது குறையா கேட்குறீங்களா, எலும்பியல் ரீதியாக மாற்றுத்திறனாளி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதுங்கிறது கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர முகவரி, உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் எழுதிங்க. ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நகரம் கேட்டிருக்காங்க. நிலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நிலை என்னங்கிறது கேட்டிருக்காங்க. அதேமாரி உங்களுடைய பின்கோடு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பின்கோடு கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு லெட்டர் அனுப்புனாங்களா பண்ணாங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சேரும். தொடர்பு முகவரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் போட்டால் அங்கே வர மாதிரி கேட்டிருக்காங்க. சேமாக தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ், தொடர்பு முகவரி எல்லாமே சேமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டைப் பண்ணிக்கங்க. கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th 12th டிப்ளமோ எது படிச்சுக்கிறீங்க கேட்டுக்கிறாங்க. பிறந்த துணை பிரிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நில்லுன்னு வந்து பார்த்திங்கன்னா டச் இருப்பான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மதிப்பெண் பர்சன்டேஜ் கேட்குறாங்க, அதை போட்டுங்க. அதேமாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட்டோட நம்பரு, அடுத்து 12th மார்க் ஷீட்டோட எத்தனை பர்சன்டேஜ், 12th மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க. நீ டிப்ளமோ படிச்சிருந்தீங்களா, டிப்ளமோ அதோட பர்சன்டேஜ், அதோட சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. மேலே அடுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 70% மார்க் எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழங்கிற ஃபுல்லாக கண்டிஷன் கொடுத்துருவோம். எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இளங்கலை பட்டம், பிஇ, பிடெக்கு, பிஎஸ்சி, பிபிஏ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சிங்களே, என்ன படிச்சிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி ஒழுக்கம், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன டிபார்ட்மெண்ட் வைஸ் படிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நீங்கள் இதில் கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒத்தத்துறை இருந்தால் படிப்பு பகுதின்னு சொல்லி கொடுத்துங்க. இதெல்லாம் ஏதாவது படிப்பு இருந்தால் நீங்கள் இதில் கொடுத்துக்குங்க. பட்டப்படிப்பு தொடங்கிய மாதம் நீங்கள் எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிச்சிங்கன்னு கேட்டுக்கிறாங்க. இது எல்லாமே கொடுக்கணும். நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்கன்னு கேட்டுக்கிறாங்க. அந்த காலேஜ் எந்த நகரத்தில் இருக்குது, மாநிலம், நாடு, எல்லாமே பின்கோடு எல்லாமே கேட்குறாங்க. நீங்கள் எல்லாமே கொடுத்துங்க. உங்களுடைய மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எத்தனை சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலேஜில் முடிச்சுக்கிறீங்களோ அது கேட்டுக்கிறாங்க, கொடுத்துக்குங்க. நீங்கள் முதுகலை பட்டம் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா கொடுங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நில்லுன்னு டைப் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்இ, எம்டெக்கு, எம்எஸ்சி, எம்பிஏ இந்த மாதிரி படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுங்க. இல்லைன்னு சொல்லி கொடுத்தா கட்டாயம் கிடையாது. அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறது படிச்சிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏனா அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதில் ஏதாவது படிச்சிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஒத்தத்துறை இருந்தால் படிப்பு பகுதி வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துறேன். அதெல்லாம் ஏதாவது படிப்பு தான் கேட்டுக்கிறாங்க. அதேமாதிரி நீங்கள் எப்போ முதுகலை ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ முடிச்சிங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. எந்த காலேஜ், அந்த காலேஜ் எந்த நகரம், எந்த மாநிலத்தில் இருக்குது, எந்த நாடில் இருக்குது, அதோட பின்கோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சதவீதம் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. வேறு ஏதாவது கல்வி தகுதி படிச்சிருந்தீங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிச்சிங்க, எந்த காலேஜ், எந்த நகரம், எந்த நாடு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்டிருக்காங்க. எல்லாம் இருக்குங்க. இதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, சம்பளத்தோட வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. அப்படின்னு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன பதவி, என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய முதலாளி பெயர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறையா வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கு. நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா படித்து பார்த்தேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எனக்கு தெரியும் எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கே சப்மிட் ஆகிடும். உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தபால் வரும். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க.
இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சிஎம் ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்துட்டு இருக்குது. எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் வேலைவாய்ப்பு எல்லா மாவட்டத்துக்கும் போட்டாங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நம்ம சொன்னால் நிறைய பேர் ஜாப் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா பயனடைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.